ஆகவே நாம் அவரை துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம், அவரை உயர்த்துவோம். இந்த நாளில் நாம் ஆண்டவருக்கு துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் செலுத்த நாம் எல்லாரும் தேவ சமூகத்தில் இருக்கிறோம். ஆகவே என்னோடு கூட சேர்ந்து இந்த நாளில் கர்த்தரை உயர்த்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பரலோகத்தின் ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள பிதாவே, இரக்கம் நிறைந்த தகப்பனே, மனதுருக்கம் நிறைந்த தகப்பனே, வல்லமையுள்ள தகப்பனே, மகிமையுள்ள ஆண்டவரே, எங்கள் தேவாதி தேவனே, உடைய நாமத்தை உயர்த்துகிறோம். சர்வ வல்லவரே, உடைய நாமத்தை உயர்த்துகிறோம். யெகோவா தேவனே, உடைய நாமத்தை உயர்த்துகிறோம். எல்ஷடாய், உடைய நாமத்தை உயர்த்துகிறோம். பெரியவரே, உடைய நாமத்தை உயர்த்துகிறோம். சகலத்தை எங்களுக்காய் செய்கிறவரே, உடைய நாமத்தை உயர்த்துகிறோம். எங்களோடு இருப்பவரே, உடைய நாமத்தை உயர்த்துகிறோம். எங்களோடு பேசுபவரே, உடைய நாமத்தை உயர்த்துகிறோம். தேவையை சந்திப்பவரே, உடைய நாமத்தை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆராதனை நேரத்தில் கர்த்தர் தம்முடைய மகிமையை விளக்கப்படுவாராக. இந்த ஆராதனை நேரத்தில் கர்த்தர் தம்முடைய கிருபையை விளக்கப்படுவாராக. இந்த ஆராதனை நேரத்தில் கர்த்தர் தம்முடைய வல்லமையை விளக்கப்படுவாராக. எங்கள் நடுவிலே கர்த்தர் பேசுவாராக. எங்களோடு கூட கர்த்தர் இடைப்படுவாராக. எங்களோடு கூட கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய மகத்துவங்களை விளக்கப்படுவாராக. ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதையும் உம்முடைய கைகளில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கும் ஆண்டவரே, நேரலை வாயிலாக உடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் உம்முடைய கைகளில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒரு தெய்வீகமான மகிமை, ஒரு தெய்வீகமான வல்லமை இந்த நாளிலே வெளிப்படுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா நிலைகளிலும் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும், ஆசீர்வதி, பலப்படுத்தும், கிருபையும் சம்பூர்ணமும் தொடர்வதாக என்று சமர்ப்பணப்படுகிறோம். இயேசுவின் நாமத்தை வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். நம்மள சேர்ந்து ஒரு பாடலை பாடி ஆண்டவரை உயர்த்த போகிறோம். கர்த்தர் இந்த நாளையும் ஆமென் அவரை துதிக்க நமக்கு கிருபை கொடுத்தார். அதற்காக நன்றியுள்ள ஒரு இதயத்தோடு ஆண்டவரை துதிக்கலாம். ஆண்டவர் உயர்ந்தவர். ஆமென். உம்மை போற்றி பாடுவோம். எங்கள் உயர்ந்த கண்களை அந்த பாடல் நம்மளால் சேர்ந்து பாடி ஆண்டவர் நாமத்தை உயர்த்துவோம். பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே.
பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உடல் பொருள் ஆவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். உடல் பொருள் ஆவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே நான் அவர் ஆலயம்,
அதிசயங்கள் செய்பவர், நீ வாக்கு மாறாதவர், நீ ஜீவனுள்ள தேவன், உம்மை ஆராதிக்கிறோம். உம்முடைய நாமம் என்றென்று உம்மை ஆராதிக்கிறோம். உம்முடைய நாமம் பெரியது என்று உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே, நீ பரிசுத்தமுள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன செய்வதென்று பார்த்து சொல்லலாமா? உம் நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெறுதையா. எங்களை சேர்ந்து இந்த பாடலை பாடி ஆண்டவர் அப்படியே நாம் உயர்த்த போகிறோம். உம் நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெறுதையா. சொல்லலாமா? உம் நாமம் சொல்ல சொல்ல மாணிக்கத்தேரோடு காணிக்கை தந்தாலும் உமக்கது
எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய், எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய், எனது ஆற்றலும் நீயாவாய், எனது கோட்டையும் நீயாவாய், எனது ஆற்றலும் நீயாவாய், எனது கோட்டையும் நீயாவாய். நீ இல்லாத நாளெல்லாம் நானாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் சொல்லுங்க ஆண்டவரே, நீ இல்லாத நாள்தான் ஒரு நாளாகத்தான் இருக்குமா? நீ இல்லாத வாழ்வு ஒரு வாழ்வாகத்தான் இருக்குமா? இருக்காதப்பா. எனது நினைவும் நீயாவாய், எனது மொழியும் நீயா. சொல்லுங்க கூட, எனது நினைவும் நீயாவாய், எனது மொழியும் நீயாவாய், எனது மீட்பும் நீயாவாய், எனது மீட்பும் நீயாவாய், எனது உயிர்ப்பும் நீயாவாய். நீ இல்லாத நாளெல்லாம் இல்லப்பா. நீர் எங்கள் வாழ்வின் சொந்தம், நீர் எங்கள் அடைக்கலம். உயிரின் ஊற்றே நீயாவாய், உலகின் மொழியே நீயாவாய், உயிரின் ஊற்றே நீயாவாய், உலகின் மொழியே நீயாவாய், உணவின் பிறப்பே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய், உறவின் பிறப்பே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய். நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகத்தான் இருக்காது ஆண்டவரே. நீர் எல்லோரும் எப்பொழுது இருக்கணுமா? உடைய மகிமையை நாங்கள் சார்ந்து இருக்கணுமா? உடைய விலனை சார்ந்து இருக்கணும் ஆண்டவரே. உடைய கிருபைகளை சார்ந்து இருக்கணும்ப்பா. அதுதான் உண்மையான விலை. ஹல்லேலூயா. நீர் இல்லாத நாளெல்லாம்
ஸ்தோத்திரம். ஆமென். இருபதாவது சங்கீதத்தை நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 20. ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. நீ செலுத்தும் காணிக்கைகள் எல்லாம் அவர் அனைத்து சர்வாங்க தகன வழியை பிரியமாக ஏற்றுக்கொள்வாராக. நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். சேர்ந்து வாசிப்போம். கர்த்தாவே நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. அல்லேலூயா. நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. அல்லேலூயா. அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஆமென். நாங்கள் உம்மை குறித்து மேன்மை பாராட்டுவோம். அல்லேலூயா. உம்முடைய நாமம் உயர்ந்ததாய் இருக்கட்டும் சொல்லி கொடுக்கிறோம். ஆமென். 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 ஆண்டவர் நல்லவர். இந்த நாளிலையும் நேரலை வாயிலாக ஆண்டுடைய வார்த்தை கேட்கிறதுக்கு இருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறவங்க யாவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். ஆண்டுடைய கிருபை நம்மை தாங்கட்டும். நம்முடைய நேரங்கள் காலங்கள் உங்களுக்கு தெரியும் சூழ்நிலைகள் எல்லாம் சீக்கிரமாய் இந்த நிலைகள் எல்லாம் மாறி தேவனை நாம் எல்லாரும் கூடி ஆராதிக்கத்தக்க வண்ணமாய் சமயங்களையும் வாய்ப்புகளையும் கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும்படியாக நம்ம எல்லாரும் ஆண்டுடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது, நம்முடைய அவசியமாக இருக்கிறது. ஆகவே இந்த நாளிலையும் ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்போம். விசுவாசத்தோடு வந்தார் ஆனாது அவை ஜெபத்தோடும் தேவனை பற்றி இருக்கிற பற்றுதலோடும் நாம் உறுதியாக இருப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. உங்களோடு கூட ஆண்டுடைய வார்த்தை நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். நீங்கள் இருக்கிற இடங்களை கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு அவன் சந்தோஷப்படும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். சங்கீத புத்தகம் அதனுடைய 144வது சங்கீதம் 1வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 144:1. என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கண்மலையாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். இந்த சங்கீதம் தாவீதின் சங்கீதம் என்று நாம் அதிலே மேலே வாசிக்க முடியும். தாவீது இஸ்ரவேலின் சிங்காசனத்தில் வீற்றிருந்து சமஸ்த இஸ்ரவேலையும் ஆட்சி புரிந்த போது இந்த சங்கீதத்தை எழுதினார் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். இந்த சங்கீதம் ஒரு துதி ஸ்தோத்திர ஜெப சங்கீதம் என்று சொல்லப்படுகிறது. இதற்கு முந்தியுள்ள சங்கீதங்களை பார்த்தீர்களானால் 140ஆம் சங்கீதத்திலிருந்து 143ஆம் சங்கீதத்திலெல்லாம் வாசிப்பீர்களானால் அதெல்லாம் சிங்காசனத்திலே உட்கார்ந்து ஆட்சி புரிவதற்கு முன்பதாக எழுதின சங்கீதம், அல்லது அவர் ராஜாவாக வீற்றிருப்பதற்கு முன்பதாக எழுதின சங்கீதம். ஆனால் இந்த 144ஆம் சங்கீதம் ராஜாவாக வீற்றிருந்த போது, இன்னும் சொல்ல போனா சமஸ்த இஸ்ரவேலை ஒருங்கிணைத்து ஆட்சி செய்த போது இந்த சங்கீதத்தை எழுதுகிறார். பாருங்க, 143 வரைக்குள்ள சங்கீதத்துல அவர் எழுதும்போது அப்பொழுது சவுல் தாவீதை துன்பப்படுத்தினார் என்று வாசிக்கிறோம். அவருக்கு வேதனைகளை உண்டாக்கக்கூடிய சம்பவங்கள் அப்பொழுது நடந்தது. நெருக்கம் அப்பொழுது அவருக்கு இருந்தது. ஆபத்துகள் அப்பொழுது இருந்தது. அப்பொழுதுதான் இந்த 140, 143 ஆகிய சங்கீதங்களை அவர் எழுதினார். ஆனால் 144ஆம் சங்கீதத்துக்கு வரும்போது அந்த வேதனைகளுக்கும் அந்த நெருக்கங்களுக்கும் அந்த போராட்டங்களுக்கும் ஆண்டவர் விலகி அவரை சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருக்க வைத்ததை நினைத்து
கர்த்தருக்கு நன்றி சொல்லி பாடுகிறதை பார்க்கிறோம். தாவீது சிறுமையனாய் இருக்கும்போது ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தார். அவருடைய இளமை பருவம் கரவலாடுகளின் பின்பாகவே முடிந்து போகும் என்ற ஒரு நிலை இருந்தது. தாவீதின் பெற்றோர் தாவீதை குறித்து என்ன எண்ணினார்கள் என்றால், தாவீது ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்க வேண்டும், மற்ற சகோதரர்கள் எல்லாரும் யுத்த வீரர்களாய் போய்விட்டார்கள், நம்முடைய ஆடுகளை மேய்ப்பதற்கு இவர்தான் சரியான ஆள் என்று சொல்லி ஆடுகளை மேய்ப்பதற்காக வைத்திருந்தார்கள். தாவீதின் பெற்றோர் இவருக்கு எதையுமே கற்றுக் கொடுக்கவும் இல்லை, எதையும் சொல்லிக் கொடுக்கவும் இல்லை. ஆனால் தாவீது தன் சுயமுயற்சியினால் எதையும் கற்றுக்கொள்ளவில்லை, கற்றுக்கொள்வதற்கு முயற்சி எடுக்கவும் இல்லை. ஆனால் இந்த 144 சங்கீதத்தில் சொல்றாரு, கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தார், கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். எதை அவர் சொல்றாரு? என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் என்று சொல்கிறார். இதைத்தான் பவுல் சொல்லும்போது சொல்றாரு, நான் மனிதனிடத்தில் கற்றதும் இல்லை, மனிதனிடத்தில் பெற்றதும் இல்லை, கர்த்தரே எனக்கு கற்றுக் கொடுத்தார் என்று சொல்லுகிறார். இப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். தன் கைகள் கொண்டு ஆடுகளுக்கு இலைகளை பறித்து கொடுத்து கொண்டிருந்த தாவீது, தன் விரல்களினால் கிண்ணறம் வாசித்து வீணை வாசித்து கர்த்தரை துதித்துக் கொண்டிருந்த தாவீது. ஆனால் இந்த ஆண்டவர் தாவீதை குறித்து என்ன நினைத்தார்? உன் கைகள் ஆடுகளுக்கு இறை பறித்து கொடுக்கிற கைகள் மட்டுமில்ல, உன் விரல்கள் கிண்ணறம் வாசிக்கிற வீணை வாசிக்கிற விரல்கள் மட்டுமல்ல, உன் கைகள் யுத்தத்தை நடத்துகிற கைகள், உன் கைகள் போரை நடத்துகிற கைகள் என்று ஆண்டவர் தாவீதை வித்தியாசமாய் பார்த்தார். அவருடைய தகப்பன், அவருடைய குடும்பத்தார் அவனை பார்த்தது ஆடுகளை மட்டும் அவன் மேய்க்கட்டும் என்று பார்த்தார்கள். ஆனால் ஆண்டவர் அவனை பார்த்தது சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாய் பார்த்தார். ஆகவேதான் கர்த்தர் என்ன செய்ய நினைத்தாரோ அதை செய்யும்படிக்காக தாவீதை பயிற்றுவிக்கிறார், பழக்குவிக்கிறார், படிப்பிக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். இவனை குறித்த நினைவும் திட்டமும் தேவனுக்கு வித்தியாசமாய் இருந்தது. இவனை குறித்த நினைவும் திட்டமும் தகப்பன் வீட்டாருக்கு ஒன்றாய் இருந்த போது, இவனை குறித்த நினைவும் திட்டமும் சித்தமும் தேவனுக்கு வித்தியாசமாய் இருந்தது. ஆகவேதான் கர்த்தர் தாவீதினுடைய கைகளை போருக்கு பழக்குவித்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஈசாய் தாவீதை குறித்து நினைத்தது மேய்ப்பனாக, ஆனால் கர்த்தரோ தாவீதை குறித்து நினைத்தது போர் வீரனாக. ஆகவேதான் படிப்பித்தார், ஆகவேதான் பயிற்றுவித்தார், சிறந்த போர் வீரனாக மாற்றினார். இவருக்கு வேற யார் கற்றுக் கொடுக்கல என்பதை நாம் பார்க்க முடியும். தாவீதோ தனக்கு ஒரு பிரச்சனை, நெருக்கம், உபத்திரவம், யுத்தம் வரும்போது தனக்கு கற்றுக் கொடுத்த திறமைகளையோ, தனக்கு சொல்லிக் கொடுத்த திறமைகளையோ, இன்னும் சொல்ல பழக்குவிக்கப்பட்ட யுத்த கலைகளையோ பயன்படுத்தாமல் தாவீது செய்த ஒரு விஷயத்தை நீங்க கவனிக்கணும். 8வது வசனத்துல போட்டிருக்கு, கர்த்தரையே சார்ந்திருந்தார். அந்த வசனத்தை வாசிங்க. மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலதுகையும் உடைய அந்நிய புத்திரன் கைக்கு நிலைக்கு தப்புவியும், என்னை நிலைக்கு தப்புவியும். 1வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, என் கைகளை போருக்கு பழக்குவித்திருக்கிறார், விரல்களை யுத்தத்திற்கு பழக்குவித்திருக்கிறார், என்னை படிப்பித்திருக்கிறார் என்றால் இப்பொழுது அவருக்கு திறமை இருக்கிறது. இப்பொழுது அவருக்கு போர் செய்வதற்குரிய யுக்திகள் தெரியும். இப்பொழுது அவருக்கு யுத்தத்துக்கு போவதற்குரிய எல்லாம் தெரியும். சத்துருக்களுக்கு எதிராக தன்னுடைய திறமைகளை அவர் பயன்படுத்தலாம், படித்தவைகளை பயன்படுத்தலாம், கற்றுக்கொண்டவைகளை பயன்படுத்தலாம். ஆனால் தாவீதோ நல்லா கவனிக்கணும், தனக்கு பிரச்சனை வந்தபோது, சத்துருக்கள் வந்தபோது, எதிராளிகள் எழுப்பி வந்தபோது, நெருக்கம் வந்தபோது, உபத்திரவங்கள் வந்தபோது, யுத்தம் வந்தபோது கூட தான் கற்றுக்கொண்டவைகளையோ, தான் படித்தவைகளையோ, தான் அறிந்தவைகளையோ பிரயோகப்படுத்தாமல், தன் யுக்திகளை பயன்படுத்தாமல், இங்க 8வது வசனத்துல சொல்றாரு, என்னை நீர் தப்புவியும் ஆண்டவரே. அப்படின்னு என்ன சொல்றாரு?
நீ தப்புவீன்னா நான் உம்மை சார்ந்திருக்கிறேன். முதல் வசனத்திலே சொல்றார் என் கண்மலையாகிய கர்த்தருக்கு. அப்ப சார்ந்து கொள்வதுதான் கண்மலை, சார்புக்காக இருப்பதுதான் கண்மலை. அப்ப சார்ந்து நிற்கிற தாவீதை பார்க்கிறோம். எப்படி? படித்தவைகளை வைத்துக் கொண்டு, தன் திறமைகளை வைத்துக் கொண்டு ஒரு காரியத்தை செய்யாமல் படிப்பித்தவரை சார்ந்து கொண்டு வாழுகிற வாழ்க்கை வாழ்ந்தான் தாவீது. இன்னைக்கு காலையில் உங்களை என்னை பார்த்து ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறார். என்ன? அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கலாம். ஒரு தகப்பன் கற்றுக் கொடுக்காத விஷயத்தை கர்த்தர் கற்றுக் கொடுத்திருக்கலாம். ஆண்டவர் ஒரு மனிதன் சொல்லிக் கொடுக்காத விஷயங்களை கற்றுக் கொடுத்திருக்கலாம். எல்லாரும் நமக்கு ஏராளமான காரியங்களை ஆண்டவர் நமக்கு மனிதர்களுக்கு முன்பதாக வாழ்வதற்கும் ஜீவிப்பதற்கு ஏதுவான விஷயங்களை சொல்லிக் கொடுத்திருக்கலாம், கற்றுக் கொடுத்திருக்கலாம். அப்ப நம்ம எனக்கு தான் ஆண்டவர் எல்லாம் கற்றுக் கொடுத்தாரு, எனக்கு தான் எல்லாம் அறியப்பட்டிருக்கிறது, எனக்கு தான் படிப்படை இருக்கிறது, நான் எல்லாவற்றிலும் திறமையுள்ளவனாய் இருக்கிறானே என்று நம்முடைய சுயத்தையோ தன்னுடைய பலனையோ சார்ந்திருக்காமல் தாவீதை போல சொல்லணும். நெருக்கம் வந்தா, போராட்டம் வந்தா, கடினமான சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் வந்தா, ஆண்டவரே நீர் எனக்கு படிப்பித்தவர்களை நான் சார்ந்து வாழ விரும்பல, படிப்பித்தவராகிய உம்மை சார்ந்து வாழ விரும்புகிறேன் என்கிற வார்த்தையை நாம் பயன்படுத்த கற்றுக்கொண்டோமானால் நிச்சயம் ஆண்டவர் அந்த இடத்திலையும் நம்மை பலப்படுத்துவார். நல்லா கவனிக்கணும். எப்பயுமே ஒரு மனிதன் கற்றவைகளை அல்ல கற்பித்தவரை சார்ந்து வாழ வேண்டியது அவசியம். எப்பொழுது ஒரு மனிதன் படித்தவைகளை அல்ல படிப்பித்தவரை சார்ந்து கொள்ள வேண்டும். எப்பொழுது ஒரு மனிதன் சத்துவத்தை அல்ல சத்தியத்தை சார்ந்து வாழ வேண்டும். எப்பொழுதும் ஒரு மனிதன் பலத்தை அல்ல படைத்தவரை சார்ந்து வாழ வேண்டும் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஒரு மனிதன் வாளையோ ஈட்டியையோ அம்புகளையோ சார்ந்து வாழக்கூடாது, வார்த்தையை சார்ந்து வாழ வேண்டும். ஒரு மனிதன் படைத்தவரை சார்ந்து வாழக்கூடாது, படைத்தவரை சார்ந்து வாழ வேண்டும். இன்னைக்கு உங்களோடு இதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டவைகளை வைத்து, தெரிந்தவைகளை வைத்து, நீங்கள் அறிந்து கொண்டவைகளை வைத்து, உங்களுடைய திறமைகளை வைத்து, உங்களுடைய சுயநலனை வைத்து, உங்களுடைய பிரச்சனைகளை மேற்கொள்ளலாம் என்று எண்ணி எடை கொண்டு வாழ்வீர்களானால் அது தவறு. என்னதான் தேவனிடத்தில் கற்றிருந்தாலும், எப்படிப்பட்டவைகளை தேவனிடத்திலே அறிந்திருந்தாலும், நாம் கற்றவைகளை சார்ந்து வாழக்கூடாது, படிப்பித்தவைகளை சார்ந்து வாழக்கூடாது. படிப்பித்தவரையும் கற்றுக் கொடுத்தவரையும் சார்ந்து வாழ்ந்து கொண்டோமானால் எத்தனை நெருக்கம் வந்தாலும் அவைகளுக்கு நடுவில் நின்றும் அவர் நம்மை விடுவிக்க உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த 2 நாளாகமத்தில் 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆசாவுக்கும் திறமை இருக்கிறது, ஆசாவுக்கும் படைபலம் இருக்கிறது. ஆசா முடிந்தால் என்ன வேணாலும் செய்யலாம். ஆனா அவனுக்கு விரோதமாய் இப்பொழுது ஒரு பெரிய சேனை யுத்தத்துக்கு வந்து நிற்கிறார்கள். இப்பொழுது இந்த யுத்தத்துக்கு வந்திருக்கிற இவர்களை எதிர்த்து போரிடுவதற்கு ஆசா தன் திறமைகளையோ தன்னுடைய சுயத்தையோ தான் கற்றுக்கொண்டவைகளையோ சார்ந்து நிற்காம இங்க ஒரு வார்த்தை சொல்றார். என்ன வார்த்தை சொல்றாரு? 2 நாளாகமம் 14:11 ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, அங்க ஒரு வார்த்தை பாருங்க. கர்த்தாவே பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும், இங்க ஒரு வார்த்தை பாருங்க, உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும். இந்த வார்த்தையை பாருங்க, உம்மை சார்ந்து. இப்ப நீங்க ஒரு வார்த்தை பாருங்க, படை இருக்கிறது அவர்கிட்ட, பலன் இருக்கிறது அவர்கிட்ட, பொண்ணு இருக்கு, வெள்ளி இருக்கு, எல்லாமே இருக்கிறது அவர்கிட்ட. ஆனா ஒரு வார்த்தை சொல்றாரு, உம்மை சார்ந்து. ஏன்னா எங்கள் பலத்தால் மேற்கொள்ள முடியாத விஷயங்களை உம்மால் மேற்கொள்ள முடியும் என்பது எங்களுக்கு தெரியும். ஆகவே உம்மை சார்ந்து உம்முடைய துணையை தேடி நாங்கள் வந்திருக்கிறோம். 16ஆம் அதிகாரம் 8வது வசனம் என்ன சொல்லுது? 2 நாளாகமம் 16:8. மிகவும் ஏராளமான ரதங்களும், மிகவும் ஏராளமான ரதங்களும், குதிரை வீரரும் உள்ள எத்தியோப்பியரும் லூபியரும்
லூபியரும் மகா மகா சேனையாய் இருக்கிற இருந்தார்கள் அல்லவா? நீர் கர்த்தரை சார்ந்து கொண்ட நீர் கர்த்தரை சார்ந்து கொண்ட போதோ. ஹலோ அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் நம்மளை பார்த்து ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறார். நீங்கள் உங்களுக்கு படிப்பித்தவர்களை சார்ந்து கொள்ளாதீர்கள். கற்றுக்கொள்வது நல்லது, படிப்பனை நல்லது, தெரிந்து கொள்வது நல்லது. ஆனால் அதையே சார்ந்து வாழக்கூடாது. கற்றுக் கொடுத்தவரையும் படிப்பித்தவரையும் சார்ந்து கொண்டோமானால் எல்லாவற்றிலையும் வெற்றியுள்ளவர்களாய் மாற முடியும், எல்லாவற்றையும் ஜெயமுள்ளவர்களாய் மாற வேண்டும். இன்றைக்கு நீங்கள் யாரை சார்ந்திருக்கிறீர்கள்? இன்றைக்கு நீங்கள் எதை சார்ந்திருக்கிறீர்கள்? உங்களுடைய திறமைகளை சார்ந்திருக்கிறீர்களோ? நீங்கள் படித்தவைகளை சார்ந்திருக்கிறீர்களோ? உங்களுக்கு இருக்கிற வேலையை சார்ந்திருக்கிறீர்களோ? அல்லது வேலையை கொடுத்த ஆண்டவரை சார்ந்திருக்கிறீர்களா? உங்களுடைய சார்பு எதோ அதை வைத்துத்தான் நீங்கள் எப்படி இருப்பீர்கள் என்பதை நீங்கள் தீர்மானிக்க முடியும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய பலனை சார்ந்திருக்காதீர்கள். உங்களுடைய சுய பலத்தின் மேல் நம்பிக்கை வைக்காதீர்கள். மனிதன் மீது நம்பிக்கை வைப்பாதீர்கள். உங்களுடைய திறமைகள் மீது நீங்கள் பலனை சார்ந்திருக்காதீர்கள். ஆகவேதான் தாவீது சொல்லுகிறார், எப்பொழுது சொன்னாலும் ஒரு வார்த்தை சொல்வார், என் மேல ஒரு யுத்தம் வந்தாலும் உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம், ஆண்டவரே உண்மை நம்பி இருக்கிறோம். 56 சங்கீதத்தில் சொல்றாரு, உண்மை நம்பி இருக்கிறோம். மனிதர்களுக்கு விரோதமாக எழுக்கும் போது உண்மை நம்பி இருக்கிறோம், நான் பயப்பட மாட்டேன். ஏன் நான் உண்மை நம்பி இருக்கிறேன்? ஏன்னா அவருக்கு தெரியும் தன் யுத்த ஆயுதங்கள் அவருக்கு ஒருவேளை கை கொடுக்காது என்பது அவருக்கு தெரியும். நாம் படித்தவைகள் கை கொடுக்காது அவருக்கு தெரியும். நாம் அறிந்தவைகள் கை கொடுக்காது. அதனாலதான் தாவீது அடிக்கடி சொல்றாரு, ஆண்டவரே உண்மை சார்ந்து இருக்கிறேன், உண்மை நம்பி இருக்கிறேன். இந்த வார்த்தை கூட கவனிக்கணும். தாவீது கோலியாத்தை எதிர்த்து போகும்போது கூட தனக்கு தெரிந்த யுக்திகளை பயன்படுத்தலாம் என்று போகவில்லை. அவன் சொல்லுகிறான், நான் ஈட்டியோட தான் அவன் சொல்றான் பாருங்க, நீ என்ன வெறும் தடி எடுத்துட்டு வர்றதுக்கு நான் நாய் என்றால் நினைத்தாய், இப்ப பாரு ஈட்டிக்கு நீ இறையாவாய் என்று சொல்லி அவன் விரோதித்து பேசின போது இந்த தாவீது வார்த்தை சொல்லுகிறார், நீ ஈட்டியோடு வருகிறாய், உனக்கு கேடகம் இருக்கிறது, உனக்கு எல்லாம் இருக்கிறது. நானோ அதை நம்பி வரல, அதை சார்ந்து வரல. நான் ஜீவனுள்ள தேவனுடைய கர்த்தருடைய நாமத்தை சார்ந்து வருகிறேன். அந்த வார்த்தை சொல்றார், ஆண்டவருடைய நாமத்தில் வருகிறேன் அப்படின்னா. அப்ப ஆண்டவருடைய நாமத்தில் அவன் போன போதுதான் ஜெயம் கிடைத்தது. ஆண்டவருடைய நாமத்தை சார்ந்திருந்ததினால்தான் எல்லா யுத்த வீரர்களும் முன்னேறி போய் அவனோடு எதிர்த்து யுத்தம் பண்ண தயங்கின போது இவன் ஆண்டவருடைய நாமத்தில் போன போதுதான் ஜெயம் எடுத்தார். மற்றவர்கள் எல்லாரும் பட்டயத்தை நம்பிக்கொண்டிருந்தார்கள், மற்றவர்கள் எல்லாரும் ஈட்டியை நம்பிக்கொண்டிருந்தார்கள், மற்றவர்கள் எல்லாரும் எங்களுடைய திறமையை விட அவன் திறமையுள்ளவனாய் இருக்கிறான் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இங்கு நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், வாழலாம் உலகத்தில், ஜெயமெடுக்கலாம் உலகத்தில். எப்பொழுது என்று கேட்டால் திறமையை சார்ந்தல்ல, நம்முடைய படிப்பை சார்ந்தல்ல, கற்றுக்கொண்டவர்களை சார்ந்தல்ல, நமக்கு இருக்கிற வேலைகளை சார்ந்தல்ல. நாம் நமக்கு கற்றுக் கொடுத்த அல்லது வேலை கொடுத்த படிப்பித்து கொடுத்த ஆண்டவரை சார்ந்திருக்கும் போதுதான் ஜெயமுள்ள வாழ்க்கை, வெற்றியுள்ள வாழ்க்கை, எல்லாவற்றிலையும் ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழ முடியும் என்று இந்த சங்கீதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது தேவ பிள்ளைகளே. அப்படி என்றால் கர்த்தரை சார்ந்திருக்கும் போது கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார் என்று இந்த சங்கீதத்தின் அடிப்படையில் ஒரு 5 காரியங்கள் உங்களோட நான் சொல்றேன். முதலாவது காரியம் 144:10. நீரே ராஜாக்களுக்கு ஜெயத்தை தந்து, நீரே ராஜாக்களுக்கு ஜெயத்தை தந்து உமது அடியானாகிய தாவீதை பொல்லாத பட்டயத்திற்கு தப்புவிக்கிறவர், உமது அடியானாகிய தாவீதை பொல்லாத பட்டயத்துக்கு தப்புவிக்கிறவர் சொல்றார் பாருங்க. என்னதான் என் விரலும் என் கைகளும் யுத்தத்துக்கு பழக்கப்பட்டிருந்தாலும், படிப்படி இருந்தாலும், நான் யுத்தத்துல வீரனாய் இருந்தாலும் என்னை தப்புவிக்கிறவர் யார்தான்? நீதான். அதனாலதான் 140 சங்கீதம் 7வது வசனத்துல சொல்றார். 140 சங்கீதத்துல என்ன சொல்றாரு? ஆண்டவராகிய கர்த்தாவே என் ரட்சிப்பின் பலனே, யுத்த நாளில் என் தலையை மூடினீர். இப்ப நீங்க கவனிக்கணும், யுத்த நாளில் என் தலையை மூடி, என் திறமையால தப்பித்தேன் என்று அவர் சொல்லல, நீ மூடினீர். ஆகவேதான் எத்தனையோ அம்புகளும் ஈட்டிகளும் எனக்கு எதிராய் வந்த போதும் நான் தப்பித்துக் கொண்டேன், அது நீ தப்புவித்தீ என்று சொல்லுகிறார். 18ஆம் சங்கீதத்தில் கூட அங்க அடிக்கடி வார்த்தை சொல்வார், நீ தப்புவித்தீ, ஆகவே நான் பிழைத்திருக்கிறேன். அப்ப தப்புவிக்கிறீர் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அப்ப நான் முதலாவது வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், கர்த்தரை சார்ந்திருந்தது
தன்னுடைய திறமையை நம்பாதவர் தாவீது, தனக்கு கற்றுக் கொடுத்தவரை சார்ந்திருக்காதவர் தாவீது. என் விரல் யுத்தத்திற்கு பழக்கப்பட்டிருக்கிறது, இந்த விரல் கொண்டு எல்லாம் செய்வேன் என்று சொல்லி தனக்குள் எதையும் மமதையாய் பேசி வாழ்ந்து விடாதபடி கர்த்தரை மட்டும் சார்ந்து எனக்கு எல்லாம் தெரியும் ஆண்டவரே, ஆனாலும் நீங்க இல்லைன்னா நான் பாதுகாப்போடு இருக்க முடியாதுன்றதுல ஒரு உறுதிப்பாடு கொண்டவர் இந்த தாவீது. எத்தனை பேருக்கு தெரியும் ஆண்டவர் இல்லைன்னா உங்க திறமைக்கு ஒன்னும் வேலை இல்லைங்க. திறமை இருக்கிறது உண்மைதான், உங்களுக்கு எல்லா படிப்பு இருக்கிறது உண்மைதான், கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது உண்மைதான், வாழ்வதற்குரிய எல்லா வழிகளும் தெரியும் உண்மைதான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு இது உங்களை பாதுகாக்காது. கர்த்தரை நீங்க சார்ந்திருந்தாதான் உலகத்தில் வருகிற தீய அம்புகளுக்கும் உலகத்தில் வருகிற ஈட்டிகளுக்கும் உங்களுக்கு எதிராய் புறப்படும் கொடியோருக்கும் உங்களுக்கு எதிராய் வருகிறதான நச்சு பற்களுக்கும் நச்சு வாய்க்கும் தீமையான காரியங்களுக்கும் நீங்கள் தப்புவிக்கப்பட முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று தெரியுமா, சவுல் பலமுறை ஈட்டி எறிந்த போதும் அங்கே தன்னுடைய அந்த கற்றுக்கொண்டதை வைத்து அவர் தப்பிக்கவில்லை, கர்த்தருடைய பாதுகாப்பினாலே அவர் தப்புவித்தார். கோலியாத்து ஈட்டியை எடுத்து வந்த போதும் தன்னுடைய சொந்த திறமையால் தப்பி போகவில்லை, கர்த்தருடைய அந்த பாதுகாக்கிற அந்த அனுபவத்திலே அவர் தப்புவிக்கப்பட்டார் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். அந்நியர்கள் எழுப்பி வந்த போதும் கர்த்தரே இவரை தப்புவித்தார். தாவீது ஒருவரை சொல்லுகிறார், சிங்கத்திற்கும் கரடிக்கும் என்னை தப்புவித்தவர். அப்படின்னா கர்த்தருடைய பாதுகாப்பு தனக்கு இருக்கிறது என்கிறதை தாவீது நம்பி இருந்தார். எப்ப கர்த்தர் தன்னை பாதுகாக்கிறார் என்ற ஒரு உணர்வு அவருக்குள்ள வந்துச்சுன்னா, நான் என்னுடையவைகளை அல்ல, நான் என் திறமைகளை அல்ல, நான் கற்றுக்கொண்டவைகள் அல்ல, எனக்கு படிப்பிக்கப்பட்டவைகள் அல்ல, கர்த்தரைத்தான் சார்ந்திருப்பேன். அதனாலதான் தன்னுடைய சங்கீதங்கள் அடிக்கடி வார்த்தை சொல்வாரு, நீரே என் கண்மலை, நீரே என் கோட்டை, நீரே என் அரண், நீரே என் துருவம் என்று சொல்லுவார். இந்த வார்த்தையெல்லாம் எப்ப சொல்றாருன்னா, அவர் கேகிலா மேடுகளிலே சுற்றி திரிந்த போது, இன்னும் சொல்ல போனா அந்த வனாந்தர பகுதிகளிலே அடைந்த போது, அரணான பட்டணங்களிலே வாழ்ந்த போது, எல்லா இடங்களிலே இருந்தாலும் அவருக்கு ஒரு நம்பிக்கை, இந்த அரணான பட்டணம் என்னை பாதுகாக்க போறது கிடையாது, கர்த்தர் தான் என்னை பாதுகாக்கணும். இந்த நம்பிக்கை அவருக்குள்ள இருந்ததுனாலதான் இந்த வார்த்தை அவர் பயன்படுத்துகிறார். என் அன்புக்குரியவர்களே, ஒன்று தெரியுமா, கர்த்தரை நீங்கள் சார்ந்து வாழ்ந்தா உங்களை அவர் எல்லா சூழ்நிலைகளிலேயும் பாதுகாக்க உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தரை சார்ந்து வாழ்ந்தா எல்லா நிலைமைகளிலேயும் உங்களை பாதுகாக்க கர்த்தர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆகவேதான் தாவீது ஒரு வார்த்தை சொல்கிறார், எனக்கு எதிராக ஒரு பாளையம் இறங்கி என் மேலே யுத்தம் வந்தாலும் என் நெஞ்சம் அஞ்சாது. ஏன்னா நான் என்னைய நம்பல, ஏன்னா என் திறமையை நம்பல, எனக்கு படிப்படி சொல்லப்பட்டவைகளை நான் நம்பி சார்ந்து வாழல, கர்த்தரை நம்பி இருக்கிறேன். அவர் அந்த நேரத்தில் எனக்கு என்ன ஆலோசனை கொடுக்கிறாரோ அதை வைத்து நான் தப்பித்துக் கொண்டிருக்கிறேன், பாதுகாப்பாய் இருக்கிறேன், சுகமாய் இருக்கிறேன் என்கிற அந்த நம்பிக்கை தாவீதுக்குள் இருந்தது. அன்புக்குரியவர்களே, என் மேல் ஒரு யுத்தம் வந்தாலும், என் மேல் ஒரு பாளையம் நின்றாலும், ஒரு யுத்தமே வந்தாலும் நான் பயப்படேன். ஏனென்றால் நான் சார்ந்து கொள்கிற கர்த்தர் என்னை பாதுகாப்பார். அல்லேலூயா. என் வலது பக்கத்தில் என்ன, என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலது பக்கத்தில் 10,000 பேருமே விழுந்தாலும் அது என்னை அணுகாது. ஏனென்றால் நான் சார்ந்து கொள்கிறவர் என்னை பாதுகாக்கிறார். இந்த காலை நேரத்தில் உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறேன், நீங்கள் பாதுகாப்பாய் இருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய திறமையினாலா? கொஞ்சம் கேட்டு பாருங்க, உங்களுடைய மனதை கொஞ்சம் தட்டி எழுப்பி கேட்டு பாருங்க, உங்களுடைய இருதயத்தில் கொஞ்சம் கேள்வி கேட்டு பாருங்க. ஏதோ இந்த உலகத்தை நான் கற்றுக்கொண்டவரை வைத்து தாயா ஓடிக்கிட்டு இருக்கேன் என்று சொல்ல முடியுமா என்று கேட்டா, இல்லை இல்லை இல்லை. நீங்கள் கர்த்தரை சார்ந்திருக்கிறதுனால், நீங்கள் யாரை சார்ந்திருக்கிறீர்கள்? அடைக்கலமாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள், உங்களுடைய நம்பிக்கையாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள், இந்த பூமியில உங்களுக்கு புகலிடமாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள், உங்களை மீட்டெடுத்தவரை சார்ந்து கொள்ளுங்கள், உங்களை ராஜாவாக்கிறவரை சார்ந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு எல்லாவற்றையும் தந்தவரை சார்ந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு படிப்பினை சொல்லிக் கொடுத்தவரை சார்ந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு கற்றுக் கொடுத்தவரை சார்ந்து கொள்ளுங்கள். அவரை விட்டு வேறொன்றை நீங்கள் சார்ந்து கொள்ள வேண்டாம். ஆகவேதான் தைரியமாய் சொல்கிறார், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். மனுஷன் எனக்கு என்ன செய்வார்? இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையுள்ள வார்த்தையை சொல்ல வருகிறேன். கர்த்தரை உங்கள் பட்சமாய் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், அப்பொழுது தெய்வீகமான பாதுகாப்பு உங்களுக்கு இருக்கும். எத்தனை ஆபத்துகள் அவரை சூழ்ந்திருந்தாலும், எத்தனை பிரச்சனை
வெள்ளம் போல பிரச்சனைகள் வரலாம், அக்கினி போன்ற காரியங்கள் நம்மை சூழ்ந்து வரலாம், நம்மை அழித்து விடக்கூடிய நிர்பந்தங்கள் வரலாம். ஆண்டவர் அழகாய் அந்த தாவீது அவர் வார்த்தை சொல்லும்போது சொன்னாரு, தீயையும் நெருப்பு கடந்து வந்தோம், மனிதர்களை எங்கள் தலைமையில் ஏறி நடக்க பண்ணினி, ஆனாலும் நாங்கள் பாதுகாப்பாய் இருக்கிறோம் என்றார். அவர் சொல்றார், கர்த்தரை சார்ந்திருக்கிறோம். எதவே காலையில கர்த்தரை சார்ந்திருக்கிறோம் என்ற ஒரு உணர்வோடு இருக்கிறீங்க. உங்களுக்கு கற்பிக்கப்பட்டிருக்கலாம். சொல்றார், என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற தேவன். எனக்கு அவ்வளவு படிப்பினை இருக்கு, உண்மைதான். கத்தறிந்தவன் தான், யுத்தத்தில் தேறினவன் தான், அவன் யுத்த புருஷன் தான். சவுல் சொல்லுகிறான், இவர் ஒரு தந்திரசாலி, அவன் ஒரு யுத்த வீரன் தான். ஸ்திரீகள் எல்லாம் பாடினார்கள், சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 என்று. அவ்வளவு திறமையுள்ளவன் தான். ஆனாலும் அவன் அவைகளை சார்ந்திருக்கவில்லை, கர்த்தரை சார்ந்திருந்தான். கர்த்தரை சார்ந்திருந்த போது பாதுகாக்கிறார். இரண்டாவது காரியம் வாசிக்கிறேன். கர்த்தரை சார்ந்திருந்தால் 144:12 பாருங்க. அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளர்கிற விருட்ச கன்றுகளை போலவும் எங்கள் குமாரத்திகள் சித்திரம் தீர்த்த அரண்மனை மூளை கற்களை போலவும் இருப்பார்கள். அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளருகிற விருட்ச கன்றுகளை போலவும் எங்கள் குமாரத்திகள் சித்திரம் தீர்த்த அரண்மனை மூளை கற்களை போலவும். 8வது வசனத்துல சொல்றாரு, என்ன தப்புவையும் உம்மத்தான் சார்ந்திருக்கிறேன்னு. அப்படி சார்ந்திருந்த போது கர்த்தர் 10வது வசனத்துல அவருக்கு ஒரு அசுரட்சி கொடுக்கிறார், அவனை பாதுகாக்கிறேன்னு. 12வது வசனத்துல ஒரு அசுரட்சி கொடுக்கிறார், உன்னை பராமரிக்கிறேன். அப்படின்னா கர்த்தரை சார்ந்திருக்கிற மனிதனை பாதுகாக்கிற தேவன் மட்டுமல்ல, அவனையும் அவருடைய குடும்பத்தையும் பராமரிக்கிற தேவனாய் இருக்கிறார். தேவனுடைய பராமரிப்பு எப்படி இருக்கு பாருங்க. தேவனுடைய பராமரிப்பு எப்படி இருக்கு பாருங்க. எங்கள் குமாரர்கள் இளமையில் ஓங்கி வளர்கிற விருட்ச கன்றுகளை போல. அப்ப தேவனுடைய பராமரிப்பு இருக்குமானால் நம்முடைய பிள்ளைகள், இளம் தலைமுறைகள், அடுத்த சந்ததியா இல்லையா அழகாய் பராமரிக்கப்படுகிறார். அதனாலதான் 128 சங்கீதத்துல சொல்றார். 128 சங்கீதத்துல 128 சங்கீதத்துல என்ன சொல்றார் பாருங்க. பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகள் போல, உன் மனைவி வீட்டோரங்களில் கனிதர திராட்சை செடியை போல. அப்ப எப்படி ஒலிவ மர கன்று போல? இதெல்லாம் யாருடைய பராமரிப்பிலே வளர்கிறார்கள்? யாருடைய பராமரிப்பிலே உருவாக்கப்படுகிறார்கள் அப்படின்னா கர்த்தருடைய பராமரிப்பிலே உருவாக்கப்படுகிறார்கள், கர்த்தருடைய பராமரிப்பிலே வளர்கிறார்கள். இன்னைக்கு காலையில் உருவாக்க சொல்லணும், தேசத்தை கர்த்தர் பராமரிக்கிறார், தேசத்தில் வாழ்கிற குடிகளை கர்த்தர் பராமரிக்கிறார், அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், அவர்களை போஷிக்கிறார், அவர்களை காப்பாற்றுகிறார் என்றெல்லாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு வார்த்தை சொல்லட்டுமா, கர்த்தருடைய பராமரிப்பு இல்லைன்னா நம்ம வாழவே முடியாதுங்க. அதை யோபு அறிந்திருந்ததுனாலதான் யோபு 10ஆம் அதிகாரத்துல 12வது வசனத்துல ஒரு வார்த்தை சொல்றாரு, உங்களுடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. ஒருவேளை நீ பராமரிக்காவிட்டால் நான் என்றைக்கோ மரித்து போயிருப்பேன். நீ பராமரிக்காவிட்டால் என் ஆவி இந்த பூமியில இல்லாமல் போயிருக்கும். ஆனாலும் இன்றைக்கு நான் இருக்கிறேன் என்றால், ஜீவிக்கிறேன் என்றால், உங்களுடைய ஆவியை நீ பராமரித்தி என்ற ஒரு வார்த்தை அவர் பயன்படுத்துகிறத பார்க்கிறோம். அவருடைய பராமரிப்புல நாம் வாழ்கிறோம், அவருடைய பராமரிப்புல நம்முடைய ஜீவன் வாழுகிறது, அவருடைய பராமரிப்புல நம்முடைய பிள்ளைகள் வாழுகிறார்கள், அவருடைய பராமரிப்புல நமக்கு உண்டான எல்லாமே வாழுகிறது என்பதை மறந்து போகக்கூடாது. அதனாலதான் வேத அழகா சொல்லுது, கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் அவர். அப்படின்னா ஆகாரம் கொடுக்கிற கர்த்தர் அப்படின்னா அவர் யாரும் பராமரிக்கிறார், ஆகாரம் கொடுத்து பராமரிக்கிறார். இன்னும் வார்த்தை கொடுத்து வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அப்படின்னா இது ஒரு பராமரிப்பு. எப்படி வீடு வாசலை ஏற்படுத்தி கொடுத்து பராமரிக்கிறார். திக்கற்ற பிள்ளைகளுக்கு கர்த்தர் அடைக்கலமாய் இருக்கிறார். அப்படின்னா திக்கற்றவர்களுக்கு அவர் பராமரிப்பு கொடுக்கிறார். இதையெல்லாம் பார்த்து அறிந்த தாவீது ஒரு வார்த்தை சொல்றாரு, நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயதுள்ளவனும் ஆனேன், ஆனாலும் நீ
நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரிந்தத என் கண் காணலன்னு சொல்றாரா. இதனுடைய பொருள் என்ன? அவர்களை கர்த்தர் பராமரிக்கிறார்கள். யார் பராமரிக்கிறாரு என்று ஒரு கேள்வி கேட்டு பார்த்தீங்கன்னா, கர்த்தரை சார்ந்து இருக்கிறவர்களை பராமரிக்கிறாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க திறமையை சார்ந்து இல்லைங்க, நீங்கள் படித்தவைகளை சார்ந்து இல்லைங்க, கற்பிக்கப்பட்டவைகளை சார்ந்து இல்லைங்க. என் விரல் யுத்தத்துக்கு பழக்கப்பட்டிருக்கிறது, இதை வைத்து எதனாலும் நான் செய்வேன், எங்கனாலும் போய் வெற்றி கொண்டு வருவேன் என்று அல்ல நீங்கள் இருக்கக்கூடாது. கர்த்தரை சார்ந்து எவ்வளவு படித்திருந்தாலும், எவ்வளவு கற்றிருந்தாலும், எவ்வளவு தெரிந்தவர்களாக இருந்தாலும், ஆண்டவரே உண்மை சார்ந்துதான்ப்பா நான் வாழ முடியும் என்று நீங்கள் வாழ்வீர்களானால் எந்த இடத்திலேயும் கர்த்தர் உங்களை பராமரிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு காலையில உட்கார்ந்து சொல்றேன், அவர்கள் கர்த்தருடைய பராமரிப்பிலே வாழ்ந்தால் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் செழுமையுமாய் இருப்பார்கள். நீங்க கர்த்தருடைய பராமரிப்புல வாழ்றவங்களா இருந்தா முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் செழுமையுமாய் இருப்பார்கள். இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவருடைய பராமரிப்பை குடும்பம் வாழுகிறதுன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேருக்கு சொல்ல முடியும் என் குடும்பம் கர்த்தருடைய பராமரிப்புக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கு? தினந்தோறும் ஆகாரம் அவரால் போஷிக்கப்படுகிறோம், தினந்தோறும் உடுத்துகிறோம் அவரால் உடுத்துவிக்கப்படுகிறோம், தினந்தோறும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஜீவனை அவர் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார். அதனாலதான் தாவீது சொல்கிறாரு, இந்த ஜீவனை பார்க்க கிருபை நல்லது. ஏனென்றால் உடைய கிருபையினால் இந்த ஜீவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, உடைய பராமரிப்பினால் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். உடைய பராமரிப்பு இல்லை என்றால் என்னால் வாழ முடியாது என்கிற நிதர்சனமான உண்மை அவர் புரிந்து கொண்டிருந்தார். இன்னைக்கு காலையில் நான் ஒரு வார்த்தை சொல்றேன், நீங்கள் வாழுகிறது ஏதோ நான் தினந்தோறும் ரொம்ப கட்டுப்பாடா இருக்கிறேன், அதனால வாழ்ந்துட்டு இருக்கிறேன், இதை சாப்பிடணும் இதை சாப்பிடக்கூடாது என்ற ஒரு பெரிய ஒழுக்க நெறிய என் வாழ்க்கையில வச்சு வாழ்றேன், அதனால நிற்கிறேன் என்பது அல்ல. நான் சொல்லுவேன், கர்த்தருடைய சோத்திரம் சார்பினால, கர்த்தரை சார்ந்து இருக்கிறதுனால எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லுகிறதை விட கர்த்தரை சார்ந்திருங்கள். நான் படித்திருக்கிறேன், எனக்கு எல்லாம் தெரியும் என்பதை விட கர்த்தரை சார்ந்திருங்க. யுத்தம் செய்ய தெரியும் வேண்டாயா, கர்த்தரை சார்ந்திருங்க. உலகத்தில் வாழ தெரியும், கர்த்தரை சார்ந்திருங்க. ஓ எனக்கு எல்லா ஞானமும் இருக்கிறது வேண்டாம், அந்த ஞானத்தை பயன்படுத்தாதீங்க, கர்த்தரை சார்ந்திருங்க. அவரை சார்ந்திருப்பீர்களானால் உங்களை பாதுகாக்கிறார், அவரை சார்ந்திருப்பீர்களானால் உங்களை பராமரிக்கிறார். மூன்றாவது பாருங்க, அந்த 144:13 வாசிக்கிறேன். எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துகளையும், எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும். எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000 10,000 பழுகும் சொல்றார் பாருங்க. எங்கள் கிராமங்களில் ஆடுகள் 1000 10,000 பழுகும். அப்ப இந்த வார்த்தை அந்த வார்த்தை நீங்க கவனிச்சீங்கன்னா, மூன்றாவது வார்த்தை சொல்றாங்க, பாதுகாக்கிறவர் மட்டும் இல்ல, பராமரிக்கிறவர் மட்டும் இல்ல, பழுக பண்ணுகிறவர், மல்டிப்ளை பண்றார் ஆண்டவர். ஆண்டவருடைய பெரிய ஆசீர்வாதத்துல ஒண்ணு எதுனா பழுகுங்கள் தான். ஆதாமி ஏவாளை பார்த்து சொல்லும்போது சொல்றாரு, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் தான். ஆபிரகாமை பார்த்து சொல்லும் போது பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் தான். நோவாவை பார்த்து சொல்லும் போது பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் தான். இது ஆண்டவருடைய வார்த்தை. அதனாலதான் பைபிள்ல போட்டிருக்கு, உன் ஆடுகளிலாவது மாடுகளிலாவது மலடிராது, பலவீனப்பட்டது இராது, மலடிராது என்றார். ஏன் அப்படின்னா அது பழகிக்கிட்டே இருக்கும், பெருகிக்கிட்டே இருக்கும். மோசே இஸ்ரவேலர்களை உபாகமத்தில் ஆசீர்வதிக்கும் போது சொல்றாங்க, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை 1000 மடங்குனார். ஆமாங்க, எகிப்துக்குள்ள போகும்போது 70 பேரா போனாங்க. யோசேப்போட சேர்த்தா 71 இப்படித்தான் நினைக்கிறேன். அப்ப அவர்கள் 70 பேரா உள்ள போயிட்டு கொஞ்ச நாள்ல ஒரு 400 ஆண்டுகளுக்குள்ள 6 லட்சம் புருஷர்கள் எண்ணிக்கைக்குள்ள கர்த்தர் கொடுக்க பண்ணினார். எண்ணிக்கை பெருகிட்டே இருந்துச்சு, அவர் தேசத்துல பெருகிட்டே இருந்தாங்க. ஏன் இந்த பெருக்கம், ஏன் இந்த ஒரு அபரிதமான அபிவிருத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க சொல்றாரு, அவர் கர்த்தரை சார்ந்திருக்கிறார். எங்கள் ஆடுகள்
எங்கள் மாடுகள், எங்களுடைய பிள்ளைகள் பெருகுகிறார்கள். நான் ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? உங்களுடைய களஞ்சியங்களை கர்த்தர் பெருக பண்ணுவார். உங்களுடைய எதெல்லாம் நிரம்பணும், ஃபுல்பில் பண்ணப்பட வேண்டுமோ அதை எல்லாத்தையும் கர்த்தர் நிரப்பி உங்களை பழுகும் பெருகும் பண்ணுகிறது. அந்த வார்த்தையை நீங்க கவனிக்கணும். தாவீது குறித்து ஒரு வார்த்தை போட்டு 2 சாமுவேலுடைய 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 சாமுவேல் 5:10 வாசிக்கிறோம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். இந்த விருத்தி அடைந்தான்ற வார்த்தையுடைய பொருள் என்ன? பெருகினான், பழத்தான். முதல்ல தாவீது சவுலால் துரத்தி விடப்பட்டு ஓடும்போது சிங்கிளா போனான். அப்ப அவங்க கூட கொஞ்சம் பேர் சேர்ந்தாங்க. அப்புறம் அவங்க கூட பேர் ஒரு 400 பேர் 600 பேர் அப்படின்னு ஆட்கள் சேர்ந்தாங்க. அப்படியே சேர்ந்து சமஸ்த இஸ்ரவேல் அவனுடைய. இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, அவனுக்கு உண்டான பெருக்கத்தை காண்பிக்கிறது. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெருக்கம், ஒரு பழுதல் இயேசுவின் நாமத்துல உண்டாவதாக. உங்களுடைய பொருளாதாரத்துல ஒரு பெருக்கம், ஒரு பழுதுதல் உண்டாவதாக. நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சவுலின் குடும்பமோ நாளுக்கு நாள் விருத்தி அடையாமல் போய்விட்டார்கள் என்றெல்லாம் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். எப்ப விருத்தி அடைந்தான் அப்படின்னா, இவன் நம்பி இருந்தான், இவன் சார்ந்திருந்தான் கர்த்தரை சார்ந்திருந்தான். அதனாலதான் வேதத்துல வாசிக்கிறோம் ஈசாக்கை குறித்து. ஈசாக்கு அந்த தேசத்துல விதைத்தான். எந்த தேசத்துல? அந்நிய தேசத்துல கர்த்தரை சார்ந்து விதைத்தான். பஞ்ச நேரம் தெரிந்து விதைத்தான். இதை கர்த்தர் ஆசீர்வதித்தார். 100 மடங்காய் கர்த்தர் கொடுத்தார். எதை சார்ந்திருக்கிறோம்? யாரை சார்ந்திருக்கிறோம்? நீங்கள் சார்ந்திருக்கிற நிலைப்பாடுதான் உங்கள் வாழ்க்கையின் பெருக்கத்துக்கு காரணமாய் மாறும். நீங்கள் சார்ந்திருக்கிறவங்க ஒரு தன்மைதான் உங்களுடைய வாழ்க்கையின் பெருக்கத்துக்கு ஒரு காரணியா மாறும். உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தின் பெருக்கம், பொருளாதாரத்தின் பெருக்கம், பௌதிகமாய் குழந்தைகளுடைய பெருக்கம், இது சொல்ல போனா உங்களுக்கு இருக்கிற அனைத்து நன்மைகளிலே ஒரு பெருக்கம். உங்களுக்கு எல்லாவற்றிலும் சுக பெருக்கம் உண்டாகணும், ஆரோக்கியத்தில் ஒரு பெருக்கம் உண்டாகணும், எல்லா காரியங்களிலும் நன்மையும் ஒரு பெருக்கம் எனக்கு வேண்டி எதிர்பார்க்கிற தேவ பிள்ளைகளா இருந்தா உங்களை பார்த்து ஒரு வார்த்தை நான் சொல்ல விரும்புறேன். கர்த்தரை சார்ந்திருங்க. சுயத்தை அல்ல, கற்றுக்கொண்டவைகள் அல்ல, படிப்பித்தவைகள் அல்ல. ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்துட்டார், இது போது இதை வச்சு நான் உலகத்தை ஜெயிச்சு வருவேன் என்பதை அல்ல. கற்பிக்கப்பட்டவர்களை விட கற்றுக் கொடுத்தவரை சார்ந்திருப்போம், அதுவே மேலானது. 4வது காரியம் வாசிக்கிறேன். அவர் பாதுகாக்கிறவர் மட்டுமா, பராமரிக்கிறவர் மட்டுமா, பழுகப்படுகிறவர் மட்டுமா? அவர் யார்? 14ஆம் வசனத்தில் பாருங்க. எங்கள் எருதுகள் பலத்தவைகளாய் இருக்கிறது. சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது. இந்த பலத்தவைகள் என்ற வார்த்தை பயன்படுத்துகிறார். ஒரு மொழிபெயர்ப்பு மிக அழகாய் சொல்கிறது, எங்கள் போர் வீரர்கள் பலனுள்ளவர்களாய் இருக்கிறார்கள். ஆகவே சத்துரு எங்க தேசத்துக்குள்ள வர முடியாது, சத்துருடைய உட்புகுதல் வராது என்ற வார்த்தையை அவர் அங்கு பயன்படுத்துகிறார். அப்படின்னா எப்ப பலம் கிடைக்கிறது, எப்ப பலம் உண்டாகிறது அப்படின்னு கேட்டா, இவர்கள் கர்த்தரையே சார்ந்திருக்கிறவோ. அதனாலதான் யாசா சொன்னார், பலம் உள்ளவனுக்காயிலும் பலனற்றவனுக்காயிலும் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். இந்த வார்த்தையை பயன்படுத்த காரணம் என்னன்னா, அவர் பலன் இல்லாதவனையும் பலசாலியா மாற்றுகிறார், பலன் இல்லாதவனையும் பலனுள்ளவனாய் மாற்றுகிறார். அந்த வார்த்தையை நீங்க நல்லா கவனிக்கணும். பெருக்கத்தை உண்டாக்குற தேவன் மட்டும் இல்ல, பழுதம் பண்ணுகிற தேவன் மட்டும் இல்ல. இந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் பாருங்க, எங்கள் எருதுகள் பலத்தவைகளாய் இருக்கிறது என்றால் தம்மை சார்ந்திருக்கிறவரை வளர்க்க பண்ணுகிறார். அந்த வளர்க்கப்படுகிறார் வார்த்தைய நல்ல ஒரு வார்த்தையில சொல்லணும்னா, எங்களை நல்ல ஆரோக்கியத்தோடு வாழ பண்ணுகிறார், நல்ல சுகத்தோடு வாழ பண்ணுகிறார். அன்புக்குரியவர்களே, கர்த்தரை நாம் சார்ந்திருப்போமானால் நம்மளை நல்ல ஆரோக்கியத்தோடும் நல்ல சுகத்தோடும் வாழ பண்ணுகிற கர்த்தர். அந்த வார்த்தை நீங்க பாருங்க. இஸ்ரவேலிலே பலகீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. ஏன்னா ஏன் இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க சார்ந்திருந்ததெல்லாம் கர்த்தர். மன்னா கர்த்தர் கொடுக்கணும், தண்ணி கர்த்தர் கொடுக்கணும், இறைச்சி கர்த்தர் கொடுக்கணும், நடக்க வேலை கர்த்தர் கொடுக்கணும், வெளிச்சம் கர்த்தர் கொடுக்கணும்,
எதுனாலும் கர்த்தர் கொடுக்கணும். கர்த்தரையே சார்ந்திருந்தான். அப்ப ஆண்டவர் பலனுள்ளதா கொடுத்தார். அதனால் மரியாதை வாசிக்கிறோம். அவர் வெளியே புறப்பட்டு போய் கொடுத்த கன்றுகளை போல வளர்வார்கள். ஏன்? அவர் கர்த்தரை சார்ந்திருக்கிறார். உங்கள் பலன் உங்களில் அல்ல, உங்கள் பலன் உங்கள் திறமையில் அல்ல. என்னுடைய பலமே என்னுடைய வாய் தாங்க, என்னுடைய பலமே ஞானம் தாங்க, என்னுடைய பலமே என்னுடைய புத்தி கூர்மை தாங்க, என்னுடைய பலமே என்னுடைய சொத்து தாங்க, என்னுடைய பலமே வீடு தாங்க, என் பலன் தான் எனக்கு கூட இருக்கிற சுத்தி இருக்கிற பிள்ளைகள் தான் என்று ஒருவேளை நீங்கள் உங்கள் பலனை மற்றவர் மீது சார்பாய் வைப்பீர்களானால் அது ஒரு நாள் இருக்கும், ஒரு நாள் இல்லாமல் போகும். ஒரு நாள் செயல்படும், ஒரு நாள் செயல்படாமல் போகும். நமக்கு பலன் இருந்தாலும் இல்லை என்றாலும் பலப்படுத்துகிற கர்த்தரை சார்ந்து கொள்வோம். அதனாலதான் பவுல் சொல்றாரு, அவர் எல்லாவற்றிலும் பலன் உள்ளவர். படிப்புல எதுல அவருக்கு அடிக்க முடியும்? கமாலியுடைய பாதத்தில் அமர்ந்து கற்றுக்கொண்டவர். அவ்வளவு திறமையுள்ள ஒரு மனுஷன். ஆனா சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே இவைகளெல்லாம் சாத்தியமானது, இவைகளெல்லாம் செய்ய முடிந்தது. சபைகளை கட்டினேன், ஊழியர்களை உருவாக்கினேன், சீசர்களை உருவாக்கினேன், கிறிஸ்துவுக்காய் பாடுகளை சகித்தேன். இதெல்லாம் எப்படி? அவர் சொல்றாரு, இவைகளெல்லாம் இயேசு கிறிஸ்துவை பலப்படுத்தினதினால் உண்டானது, பலன் கொடுத்ததினால் உண்டானது. எங்க தேசத்துக்குள்ள சத்துரு வரல, காரணம் கர்த்தர் பலன் கொடுத்திருக்கிறார், அவரை நாங்கள் தடை செய்திருக்கிறோம். எங்களுடைய சுயமுயற்சியில் அல்ல என்ற வார்த்தை அவர் பயன்படுத்துகிறத பார்க்கிறோம். இன்றைக்கும் உங்களுடைய பாதுகாக்கப்படுகிறது என்றால், உங்களுக்கு பலன் இருக்கிறது என்றால், இதற்கு பின்னணியத்தில் கர்த்தரை சார்ந்திருக்கிறோம். ஆகவே நமக்கு பலன் கொடுக்கிறார். ஆகவே தான் தாவீது சொல்றாரு, என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன், என் பலனும் என் அரணும் என் கோட்டையும். அப்ப கர்த்தரை தன்னுடைய பலனாவே பார்க்கிறாரு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை நம்முடைய முழு பலனாக பார்ப்போம். அவர் என்னை பலப்படுத்துகிறார். ஆகவே என்னுடைய கற்பங்கள் பலகீனமாய் இல்லை, அவர் என்னை பலப்படுத்துகிறார். ஆகவே என்னுடைய சரீரங்கள் பலகீனமாய் இல்லை, அவர் என்னை பலப்படுத்துகிறார். ஆகவே என்னுடைய எருதுகள் பலகீனமாய் இல்லை, அவர்களை பலப்படுத்துகிறார். ஆகவே என்னுடைய பிள்ளைகள் பலகீனமாய் இல்லை, அவர்களை பலப்படுத்துகிறார். ஆகவே எங்களுக்கு உண்டான எல்லாம் பலனுள்ளதாய் இருக்கிறது. அவருடைய பலத்திலே பலன் கொள்ளுகிறோம். அவரே எங்களுக்கு பலனாய் இருப்பதினாலே எங்கள் தேசத்தில் பாதுகாப்பாய் வாழுகிறோம். எங்கள் பலன் அல்ல, எங்களுடைய திறமை அல்ல, எங்களுடைய முயற்சி அல்ல, எங்கள் ஞானம் அல்ல, எங்களுக்கு உண்டானது அல்ல என்கிற உணர்வு வரணும். எப்பொழுது கர்த்தரை சார்ந்து இருக்கிறோமோ அப்பொழுது அவர் நமக்கு பலன் கொடுத்து பாதுகாக்கிறார். அப்ப பாதுகாக்கிறார், பராமரிக்கிறார், பழுக பண்ணுகிறார், பலம் கொடுக்கிறார். கடைசியா சொல்றேன், அந்த 15 வசனம் அழகா போட்டிருக்கு, பாக்கியவனாய் மாற்றுகிறார். யாராய் மாற்றுகிறார்? இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது, ஜாதி பாக்கியம் உள்ளது. இவ்விதமான சீரை, எவ்விதமான சீரை பெற்ற ஜனம்? கர்த்தரையே சார்ந்திருக்கிற ஒரு சீரை பெற்ற ஜனம், கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம். கர்த்தர் தான் எங்களுக்கு எல்லாம், முழு முதல் அவர் தான், சகலமும் அவர் தான் என்று அவரை சார்ந்திருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ள ஜனம் என்று சொல்லுகிறார். பேதுரு வாசிக்கிறோம், மரியாள் இயேசுவை சுமந்தார். மரியாள் இயேசுவை சுமந்த போது அங்கே ஒரு வார்த்தை சொல்கிறார்கள், நீ பாக்கியவதி, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். பாக்கியவான் என்றாலே ஆசீர்வதிக்கப்பட்டவள். பாக்கியவான் என்றாலே மகிழ்ச்சியானவர்கள் என்றார்கள். பாக்கியவான் என்றாலே கிறிஸ்துவுடைய சகல நன்மைக்கு சொந்தமானவர்கள் என்றார்கள். இன்னைக்கு காலையில் உங்களை பார்த்து சொல்றேன், நாம் பாக்கியம் பெற்றவர்கள் என்றால் கிறிஸ்துவுடைய சகல நன்மைக்கு நம்மை சொந்தமாய் மாற்றி இருக்கிறார். எபேசியர் 1:3 வாசிக்கிறோம், உன்னதத்துக்குரிய சகல ஆசீர்வாதங்களினால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஏனென்றால் நாம் பாக்கியம் பெற்றவர்கள். பாக்கியமான லிஸ்ட் ஆண்டவர் சொல்லுகிறார். யாருக்கு அந்த வார்த்தை? 5ஆம் அதிகாரத்தில், மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் யாருக்கு அந்த வார்த்தை அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள்ளாய் இருப்பவர்கள் பாக்கியவான்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். இப்படி பெரிய லிஸ்ட் கொடுக்கிறாரு. இவர் எல்லாரும் கர்த்தரை சார்புடையவர்களாய் மாறினார், இவர்களும் பாக்கியவான்கள். கர்த்தரை சார்ந்திருக்கிறவர்களும் பாக்கியவான்கள் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். நீ காலையில
நம்மை ஆண்டவருடைய கைகளை ஒப்பு கொடுப்போம். நாம் யாரை சார்ந்திருக்கிறோம்? அழகாய் சொல்கிறார் 144:1, என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிறார். சரி, படிப்பித்து விட்டாரே, என் திறமை கொண்டு எல்லாவற்றையும் நான் செய்வேன் என்று களம் இறங்கி அவர் செய்யல. அவர் ஒவ்வொரு முறையும் யுத்தத்துக்கு போகிறப்பேனா போகலாமா போகலாமா, ஆண்டவரை ஜெயம் தருவீரா, தப்புவிப்பீரா, காப்பாற்றுவீரா, கேட்டு 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 போனார். ஆண்டவரை சார்ந்து 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 வாழ்ந்தார். ஏன்? தன்னுடைய திறமை கை கொடுக்காதுன்னு அவருக்கு தெரியும். படித்தவைகள் கை கொடுக்காதுன்னு அவருக்கு தெரியும். படித்தவைகள் நம்ம கற்றுக் கொடுத்தவைகள் உதவாது என்று அவருக்கு தெரியும். எப்பயுமே கர்த்தருடைய ஆலோசனையும் கர்த்தரை சார்ந்திருக்கிற அந்த சார்ந்திருக்கிறது தான் நமக்கு கை கொடுக்கும் என்பதை தாவீது உணர்ந்திருந்ததுனால 8ஆம் வசனத்துல சொல்றாரு, அப்பா உம்மைத்தான் நான் சார்ந்திருக்கிறேன், நீர் என்னை காப்பாற்றும், நீர் என்னை தப்புவியும் என்று கேட்கிறார். அப்படி அவரை சார்ந்திருந்த தாவீதுக்கு கர்த்தர் பாதுகாப்பு கொடுக்கிறார். அவரை சார்ந்திருந்த தாவீதை கர்த்தர் பராமரிக்கிறார். சார்ந்திருந்த தாவீதை பழுவப்படுகிறார். சார்ந்திருந்த தாவீதுக்கு பலம் கொடுக்கிறார். சார்ந்திருந்தவனை பாக்கியவனாய் மாற்றுகிறார். இன்னைக்கு நீங்கள் அவரை சார்ந்திருக்கிறீர்களா? நீங்கள் யாரை சார்ந்திருக்கிறீர்கள்? உங்களுக்கு இருக்கிறதான சொத்துக்களையா, உங்களுக்கு இருக்கிறதான பலனையா, என் நம்பிக்கை இதுதான் அப்படின்னு இருந்தீதான் உங்களுடைய நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களா? அப்படி இருந்தா எல்லாத்தையும் விட்டுட்டு கிறிஸ்துவை சார்ந்திருப்போம், தேவனை சார்ந்திருப்போம், அழைத்தவரை சார்ந்திருப்போம், கர்த்தர் மேல நம்முடைய சார்பை வைத்திருப்போம். அவரை நாம் சார்ந்திருப்போமானா கர்த்தர் பட்சத்தில் இருக்கிறார். மனுஷர்களுக்கு என்ன செய்வார் என்று தைரியமாய் சொல்ல முடியும். அந்த கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவாராக. நாம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையா இருந்தாலும், எப்படிப்பட்ட நெருக்கம் வந்தாலும், எப்படிப்பட்ட போராட்ட பிரச்சனைகள் வந்தாலும் உம்மையே நாங்கள் சார்ந்திருப்போம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி உம்மைத்தான் நான் நம்பியிருந்தேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருந்தேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருந்தேன். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே. இன்னைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே. இன்னைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் உம்மைத்தான் நம்பியிருந்தேன். ஹல்லேலூயா. படித்துட்டு வந்திருக்கிற உண்மைதான், கற்றுக் கொடுத்திருக்கிறார் உண்மைதான். ஆனால் அவைகளை சார்ந்து வாழக்கூடாது. கற்றுக் கொடுத்தவரை சார்ந்து வாழ்வோம், படிப்பித்தவரை சார்ந்து வாழ்வோம். வாழை அல்ல, வார்த்தையை சார்ந்து வாழ்வோம்.
படைப்பை அல்ல, படைத்தவரை சார்ந்து வாழ்வோம். எல்லாம் தந்தவர் நடத்துவார். நம்மை ஆசீர்வாதங்களோடு அவர் காத்துக் கொள்வார். நாம் ஜெபம் பரலோக தகப்பனே, பரிசுத்த பிதாவே, நல்ல நேரத்துக்காக நன்றி கூறுகிறோம். இந்த நாளில் எங்களுக்கு தந்திருக்கிறீர் நன்றி. இந்த வார்த்தைகளை இந்த ஆராதனையில் பங்கெடுத்த ஒவ்வொரு மக்களுடைய கைகள் கொடுக்கிறோம். நேரடி வாயிலாக கேட்ட ஆராதித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இந்த ஜனங்களை காத்து நடத்த இந்த நெருக்கமான காலங்களில், கஷ்டமான சூழ்நிலைகளில் யாருக்கும் எந்த துன்பங்களும் துயர்களும் வராதபடி விடுதலையாக்கி சுகபலத்தோடு காத்துக்கொள்கிறார். நன்மையும் கிருபையும் தொடரட்டும், சுகமும் பலனும் தொடரட்டும், ஆரோக்கியம் விடுதலையும் தொடரட்டும், பாதுகாப்பும் பராமரிப்பும் தொடரட்டும். உங்க கைகளோடு தொடரும். நீரே ஜீவனுள்ள தேவனாய் எங்களை நடத்தி வருகிறீர். நான் தொடர்ந்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஒழுங்கவே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியம், சிநேகமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம்முடைய வருகை மட்டும் நம் அனைவரோடு கூட இன்றைக்கு மாறாமல் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழ்த்துக்கள். ஆண்டவர் நம்மை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.